அம்மா, நான் இன்னும் கர்ப்பமாகலம்மா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ எதுவும் கவலைப்படாதடா கண்ணா, எல்லாம் நமக்கு நல்லபடியா நடக்கும். என்னடா இங்க என்ன ஆச்சு? ஏன் 2 பேரும் சோகமா இருக்கீங்க? அம்மா, இன்னும் இவளுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறாமா. நான் தான் வந்துட்டேன்ல, இனி கவலைப்படாத. நான் சொல்றத கேளு, நீ சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவ. இந்த விதைங்களை சரியான நேரத்துல சாப்பிட்டா தானா உடம்பு ரெடி ஆயிடும். சீட் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கியாடி? இல்ல பாட்டி, அப்படின்னா எனக்கு தெரியாதே. என்னடா இது கூட தெரியாம இருக்கா? இதுதான் இப்ப எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. எப்படிம்மா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? நாங்க பழைய காலத்திலேயே இப்படிதான் பண்ணுவோம். இப்ப அதுக்குதான் சீட் சைக்கிள்னு பேர் வச்சிருக்காங்க. இத சரியான நேரத்துல சாப்பிட்டா உடம்பு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகி சீக்கிரமா குழந்தை பிறக்க வாய்ப்பு வரும். நான் சொல்றத 1 மாசம் பண்ணு, சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லுவ பாரு. இதுதான் ஆளி விதை, பிளாக் சீட்னு சொல்லுவாங்க. இது பூசணி விதை, பம்கின் சீட்னு சொல்லுவாங்க. இது பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது. பீரியடான முதல் நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் இது 2த்தையும் நீ தொடர்ந்து சாப்பிடணும். அப்பதான் உன் கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் வர 14 நாளைக்கு இந்த எள்ளு விதையும் சூரியகாந்தி விதையையும் சாப்பிடணும். இந்த எள்ளு உன் கர்ப்பப்பைய ஸ்ட்ராங்காவும், இந்த சூரியகாந்தி விதை நீ கன்சீவ் ஆனினா அது ஸ்ட்ராங்காவும் உனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இத அப்படியே ராவா சாப்பிட்றாத. இத நல்ல மைய வறுத்து கஞ்சிலையோ இல்ல பால்லையோ இல்ல அப்படியே கூட சும்மா லைட்டா பொடி பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. காலையில தினமும் சாப்பிட்டுட்டு வா. இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் டெய்லியும் 1 மாசத்துக்கு தொடர்ந்து 14 நாள் கரெக்டான நேரத்துல கரெக்டான விதைய சாப்பிட்டீங்கன்னா நல்ல செய்திய சீக்கிரமே சொல்லிடுவ. பாட்டி, நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நடக்கும். பாட்டி, நான் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிட்டேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும்டி கண்ணா. நீ பாரு, பாட்டிய நம்புறல, நான் சொன்னதை பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ்மா, கரெக்டான நேரத்துல வந்துட்டீங்க.